Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் வெட்ஜஸாக கட் பண்ணது, ஒரு குடமிளகாய் வெட்ஜஸாக கட் பண்ணது, அப்புறமா ஒரு தக்காளியோட சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அதையும் வெட்ஜஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 பரோட்டாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஆல்ரெடி பரோட்டா எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நல்ல மசாலா இந்த பரோட்டாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடாக கொஞ்சமாக கெட்சப் இல்லை ரைத்தா கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சில்லி பரோட்டா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.